ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளியான ரவுடி திருவேங்கடம் இன்று விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படும் பொழுது, அதாவது இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக கொண்டு செல்லும் பொழுது மாதவரம் அருகே தப்பிச் சென்றதாகவும் அப்பொழுது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக இந்த என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்தால் அது மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவுப்படும். அதற்காக இதற்கு முன்பு குற்றவியல் நடைமுறை சட்டம் அமலில் இருந்த பொழுது சட்டப்பிரிவு 176 என்ற சட்டப்பிரிவை அதன் கீழே வழக்குப்பதிவு செய்வார்கள். தற்பொழுது இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில BNSS என்ற இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்துல 196 என்ற பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புழல் காவல் நிலையத்துல. இதன் தொடர்ச்சியாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ந்து இது எந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்துவார் என்பதை திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்ற தலைமை நடுவர் முடிவு செய்து அதற்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் நேரடியாக அந்த சம்பவ இடம் பிறகு இது தொடர்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினருடன் விசாரணை நடத்துவார். அதற்கு பிறகு இவருடைய முன்னிலையில சாண்டி அரசு மருத்துவமனையில் பிணக்கூறு ஆய்வும் செய்யப்படும்.